Good morning friends. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது W.B. Yeats, வில்லியம் பட்லர் ஏட்ஸ் எழுதின Among School Children என்கின்ற a poem of 8 stanzas, 8 stanzas of 8 lines, 8 வரிகளை கொண்ட 8 ஸ்டான்ஸாக்கள் உடைய ஒரு poem Among School Children written by W.B. Yeats. அப்போ 8 × 8 64 வரிகள். நம்ம இதை சீக்கிரம் நம்ம பார்த்தலாம். இதில் இது ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, வில்லியம் பட்லர் ஏட்ஸுக்கு அவருடைய சின்ன வயசுல ஒரு காதலி இருந்தா. அவ பேரு மாட் கான், MAUD, மாட் GONNE, கான், மாட் கான்னு பேரு. பேர் அழகி அப்படின்னு இவர் சொல்லுவார். ஆனா இவர் தான் காதலிச்சுக்கிட்டு இருந்தா, காதலித்து கொண்டிருந்தார். ஆனா அந்த பொண்ணு ஒன்றும் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணல. அந்த பொண்ணு வேற யாரையோ திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இவருக்கு 60 வயசு. 60 வயசுல அயர்லாண்டில் இருக்கக்கூடிய வாட்டர்ஃபோர்டில் இருக்கிற செயின்ட் ஓட்டர்வேன்ஸ் ஸ்கூல், செயின்ட் ஓட்டர் OTTERVAN, ஓட்டர்வேன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் வாட்டர்ஃபோர்டுங்கிற ஏரியாவில் இருக்கு. அது அயர்லாண்டில் இருக்கு. இவர் ஐரிஷ்காரர். அந்த பள்ளிக்கூடத்திற்கு இவர் ஒரு கெஸ்டாக போறார். when he was 60 years old, after acquiring a good reputation, ஒரு மிகச்சிறந்த புகழ் வாய்ந்த ஒரு கவிஞராயிறாரு, எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்சவர். அப்போ இவர் அந்த ஸ்கூல்ல இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவர் அந்த ஸ்கூல்ல ஒரு கெஸ்டா போறார். அந்த கெஸ்டா போகும்போது அங்க இருக்கிற அந்த குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது இவருக்கு அந்த மாட்கான் ஞாபகம் இருந்துச்சு. இப்படித்தான் மாட்கானும் ஒரு ஏஜ்ல இப்படி ஒரு ஸ்கூல்ல இருந்திருப்பா. அவ எப்படி ஒரு ஷூடா இருந்திருப்பா, கியூட்டா இருந்திருப்பா என்று அவர் கற்பனை பண்ணுகிறார். அதான் அமங் ஸ்கூல் சில்ட்ரன், அந்த பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நடுவே he imagined his beloved மாட்கான் exist. அந்த குழந்தைகளுக்கு மத்தியில மாட்கான் இப்போ ஒரு குழந்தையா இருந்திருப்பா. அவளும் ஒரு காலத்துல குழந்தையா தானே இருந்திருப்பா. குழந்தையா இருந்தா ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பா இல்லையா. அப்போ அதை பத்தி ஒரு சின்னதா இவர் ஒரு கற்பனை பண்ணி எழுதின ஒண்ணுதான் அமங் ஸ்கூல் சில்ட்ரன் என்கின்ற இது ஒரு போம். இது பார்க்கறது ஒரு லவ் போம் மாதிரி, ஆனா அட் த சேம் டைம் ஒரு பிலாசபிக்கல். இவருக்கு இந்தியன் பிலாசபி மேல ஒரு பெரிய ஈடுபாடு, ஒரு பெரிய காதல். அவர் இங்கிலாந்துல அயர்லாந்துல இருந்தாலும் இந்தியன் பிலாசபியை ஒரு தரவா தெரிஞ்சுக்கிட்ட ஒருவர் W.B. Yeats. Now we see the first stanza. ஈஸியாக தான் இருக்கும். I walk through the long school room. The long school room அப்படின்னா the long school classroom, அந்த நீண்ட பள்ளிக்கூடத்தின் அந்த நீண்ட வகுப்பறை. கொஸ்டியனரிங் அப்படின்னா கேள்விகள் கேட்கப்படக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அப்படின்னாவே கேள்விகள், ஆசிரியர் மாணவர்களை கேள்வி கேட்பதும் மாணவர்கள் ஆசிரியர்களை கேள்வி, அப்படித்தானே இருக்க முடியும். ஸோ ஒரு கொஸ்டியனரிங் கிளாஸ் ரூம். ஸோ ஐ வாக் த்ரூ தி லாங் school room questioning where the school was Saint Watervan School in Waterford of Ireland. ஓகே, அந்த பள்ளிக்கூடத்தில் இவர் அங்க நடந்து போய் கொண்டிருக்கிறார். A kind old nun. அந்த கைண்ட் ஓல்டு நன் அப்படிங்கிறது ரெவரன்ஸ் மதர் பிலோமினா. அப்போ இவர் அங்க போகும்போது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஒரு பொறுப்பாளராக இருந்தவங்க மதர் பிலோமினா அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மதர் சுப்பீரியர், மதர் ஃபாதர் இவங்கெல்லாம் போகும்போது முன்னாடி REV அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவரண்ட் ஃபாதர், ரெவரண்ட் மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க இருந்தது த ஓல்டு நன், அந்த வயதான அந்த நன் என்பவர். she is nothing but செயின்ட் பிலோமினா. அவங்க பிலோமினா என்கின்றவங்க தான் ரெவரண்ட் மதர் பிலோமினா. A kind old nun in a white hood.
இந்த மாதிரி இந்த நன்னா இருக்கிறவங்கலாம் மேலே வந்து ஒரு வெண்மையான மேலே வந்து தலையை கவர் பண்ணுற மாதிரி ஒரு இது போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த மதர் சிஸ்டர்ஸ்லாம் அந்த மாதிரி வெள்ளையாக மேலே கவர் பண்ணி போட்டிருப்பாங்களே, அந்த ஒயிட் ஹூட் அணிந்திருந்த அந்த ரெவரண்ட் மதர் ஃபிலோமினா அவங்க ரிப்ளை பதில் சொல்கிறாங்க. அதாவது இப்படி, அதாவது இவங்க இவர் கேட்டுக்கிட்டே போறாரு, அல்லது அவங்க பதில் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. A kind old nun in a white hood replies, the children learn to cipher. Cipher அப்படின்னு சொன்னா arithmetic. Cipher என்பது it relates arithmetic. So children learn arithmetic and to sing. அவங்க கணிதம் படிக்கிறார்கள். Sing பாடுவதற்கு படிக்கிறார்கள். To study reading books புத்தகங்கள் வாசிப்பதற்கும், and histories வரலாறுகள் படிப்பதற்கும், to cut and sew துணிகளை வெட்டுவது, அப்புறம் sew தைக்கிறது. ஸோ துணிகளை வெட்டுவது, தைப்பது, பாடுவது, கணிதம், புத்தகங்கள் படிப்பது, வரலாறு இவையெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மாணவர்கள் என்று பிலோமனா என்கின்ற அந்த மதர் தலையிலே வெண்மையான ஒரு அந்த ஹூட்னால் தலையை மூடப்பட்ட அந்த மதர் பிலோமினா பதில் சொல்றாங்க. எல்லாம் கத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. Be neat in everything. The poet observed that the school and the children, they were all very neat. Neatனா perfect. அதாவது அவங்களுடைய ஒர்க்ல ஒரு பெர்ஃபெக்டா இருக்காங்க, நீட்டா இருக்கிறத இவர் கவனிக்கிறார். Be neat in everything. In the best modern way, the children's eyes in momentary wonder stare upon a 60-year-old smiling public man. Be neat in everything. They were neat in everything. The children were neat in every activities. In the best modern way, they learn things in the latest way. இப்போ பள்ளிக்கூடங்களில் என்ன பண்ணுவாங்க, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னு வச்சுக்குவாங்க, கம்ப்யூட்டரைஸ்டு லேர்னிங் அப்படிம்பாங்க. இதே இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ கிளாஸ் ரூம் வாத்தியார் பாடம் நடத்துவார், ஸ்டூடெண்ட்ஸும் லிசன் பண்ணுவாங்க, அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ மெத்தட்ஸ்லாம் மாறிடுச்சு. அதே மாதிரி அப்போ இருந்த அந்த மாடர்ன் வேல ஸோ அப் டு டேட்டாக த லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்கோ அவைகளையெல்லாம் பயன்படுத்தி அந்த குழந்தைகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன் த பெஸ்ட் வே, பெஸ்ட் வே. ஸோ they were all perfect in doing everything in the latest technology, by using the latest technology. நவீன டெக்னாலஜிலாம் பயன்படுத்தி அவர்கள் லேர்ன் பண்றாங்க, ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறாங்க. அப்புறம் அந்த வகுப்பறையில் அவர்கள் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இவங்க வரும்போதே இந்த மாதிரி பதில் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. எங்க பிள்ளைங்கலாம் இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க. அதாவது இப்படி இவங்களை அழைச்சிட்டு போறாரு. எல்லாம் கிளாஸ் ரூம்ல எல்லாம் பிள்ளைங்கலாம் உட்காந்துருக்கு. அப்போ அந்த மேடம் அந்த மதர் ரெவரண்ட் மதர் ஃபிலோமினா அப்படி பதில் சொல்றாங்க. இன் த பெஸ்ட் மாடர்ன் வே, the children's eyes in momentary wonder. அந்த குழந்தைகளினுடைய கண்கள் momentary, அந்த ஒரு நிமிஷம், அதாவது when he entered into the classroom or when he passed along the classroom, அந்த வகுப்பறையை கடந்து செல்லும் பொழுது, அல்லது அந்த வகுப்பறைக்கு உள்ள போறாருன்னு எப்படியோ வச்சுக்கலாமே, அது உள்ள போறாரா அல்லது அந்த இதை கடந்து போறாரான்னு வச்சுக்கலாம், எப்படியோ. அப்படி போகும்போது அந்த குழந்தைங்கள்லாம் ஸ்டேர் அப்பான், அப்படியே ஸ்டேர் அப்படின்னா அப்படியே உத்து பார்க்கறது. யாரோ ஒரு ஆள் போறாங்களா, நம்முடைய ஹெட்மிஸ்ட்ரஸ் வந்து அவங்களை அழைச்சிட்டு போறாங்க, மதர் சுப்பீரியர் அவங்களை ஒரு மதர் சுப்பீரியர் வர்றதுங்கிறதே பெரிய விஷயம். அந்த மதர் சுப்பீரியர் வர்றாங்க அப்படின்னாக்கா வர்றவர் ரொம்ப முக்கியமான ஆளா இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த வருகின்ற நபரை, அதாவது WB Yeatsஐ அப்படி உத்து பார்க்கறாங்க. The children's eyes in momentary wonder stare upon, அப்படியே பார்க்கறாங்க. யாரை பார்க்கிறார்கள்? A 60-year-old smiling public man. A 60-year-old, ஒரு 60 வயதான ஒரு பப்ளிக் மேன் அப்படின்னா இப்ப இவர் வந்து ஒரு பப்ளிக் மேன், அதாவது பொது வெளியிலே பிரசித்தி பெற்ற எல்லாருக்கும் தெரிஞ்ச WB Yeats வராரு அப்படி சொல்லுவாங்களே. இப்போ ஒரு மினிஸ்டர் இஸ் அ பப்ளிக் மேன், யாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஒரு எழுத்தாளர், புகழ் வாய்ந்த அந்த நகரத்தில், அந்த வட்டாரத்தில் அல்லது நாட்டிலே ஒரு புகழ் வாய்ந்த மனிதர், அவர் ஒரு பப்ளிக் மேனாக தானே இருப்பார். அது மாதிரி ஒரு பப்ளிக் மேன் ஆகிய
என்னை இவரை 60 வயதான இவரை அந்த குழந்தைங்கள்லாம் மதர் சுப்பீரியரோட வர்றாங்கடா அப்படின்னு உத்து பார்க்குறாங்க அப்படின்றாரு. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. நவ் தி செகண்ட் ஸ்டான்ஸா. ஐ ட்ரீம்ட் ஆஃப் எ லெடியன் பாடி. உடனே இவருக்கு ஒரு கனவு வருது. நான் கனவிலே காண்கிறேன். உடனே அதாவது எல்லாம் அந்த ஸ்கூல்ல ஒரு கெஸ்டா தான் இருக்காரு, இருந்தாலும் வெளியில அவங்களோட பேசிட்டு இருந்தாலும் இவருடைய உள்ளுக்குள்ள ஒரு கனவு போகுது. ஐ ட்ரீம்ட் ஆஃப் எ லெடியன் பாடி. லெடியன், லெடியன் பாடி. லெடியன் என்றால் இட் இஸ் தி அட்ஜெக்டிவ் ஆஃப் லெடா. லேடா அப்படிங்கிறவங்க ஹெலன் ஆஃப் ட்ராய் நமக்கு தெரியும் இல்லையா? ட்ராய் நகரத்தில் ஹெலன். அந்த ஹெலன்கிறவங்க சச் அ பியூட்டிஃபுல் லேடி. அந்த மிக அழகான அந்த ஹெலனை அழகிலே மயங்கி அந்த ஹெலனை வந்து ஒருத்தன் சிறைப்பிடிச்சிட்டு போய் ட்ராய் நகரத்தில் வச்சிடறான். அப்புறம் அந்த ட்ராய் நகரம் முற்றுகையிடப்படுது. அது ஒரு பெரிய கதை. அப்போது ஹெலன்கிறவ அப்படி அப்படி ஒரு அழகானவ. அந்த ஹெலன் அழகானவ. அவங்க அம்மா லெடா. அவங்க அம்மா அதை விட அழகு. இல்லை எப்படி வச்சுக்கலாம், அவங்க அம்மா அழகு, அதை விட அழகு ஹெலன். அந்த அந்த ஹெலனுடைய அம்மா பேர் தான் லெடா. இது ஒரு சின்ன கதையும் ஒன்று இருக்கு. லெடாவுங்கிறவங்க த ஜியஸ்னு ஒரு கடவுள், கிரேக்க கடவுள். அந்த கிரேக்க கடவுள் ஜியஸ் லெடா என்கின்ற இவங்க மேல ஒரு காதல் அவருக்கு. அதாவது இந்த லெடாங்கிற இந்த பொண்ணு மேல அவருக்கு ஏற்பட்ட காதல்ல அவர் ஸ்வான் வடிவத்தில் வந்து ஒரு அன்னப்பறவையினுடைய வடிவத்தில் வந்து லெடாவோட சேர்ந்து அதன் வழியாக பிறந்ததுதான் ஹெலன் ஆஃப் ட்ராய் என்கின்ற ஒரு கதை ஒன்று, ஒரு கிரேக்க புராண கதை ஒன்று இருக்கு. அப்போ இந்த அது மாதிரி ஜியஸ் என்ற கடவுளே இந்த லெடாவுனுடைய அழகிலே மயங்கி அவளோட சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சு அந்த சேர்ந்ததுனால பிறந்தவர் தான் ஹெலன். அப்போ ஒரு கடவுளே பார்த்து இந்த அழகுல மயங்கியிருக்காரு இல்லையா? விஸ்வாமித்திரர் வந்து அந்த மோகனா இல்லையா, அந்த ரதி, அந்த மோகனா, அந்த இல்லையா அந்த தேவலோகத்தினுடைய அந்த கன்னிகர்கள் அவங்க அழகு அந்த விஸ்வாமித்திரன் மயங்கினாருன்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி இந்த ஜியஸ் என்ற கடவுள் லெடாவுடைய அழகுல மயங்கியிருக்கார். அப்போ லெடா அழகு, அதை விட அழகு ஹெலன் ஆஃப் ட்ராய். அதான் ஐ ட்ரீம்ட் ஆஃப் எ லெடியன் பாடி. லெடா மாதிரி ஒரு அழகான உருவம் பெண்ட் அபவ் எ சிங்கிங் ஃபயர். சிங்கிங் ஃபயர், சிங்க் என்றால் மூழ்கின நெருப்பு. மூழ்கின நெருப்பு அப்படின்னா டையிங் ஃபயர். டையிங் அதாவது கங்கு, கனல். அதாவது உள்ளுக்குள்ள கொஞ்சம் நெருப்பு இருக்கு, ஆனா அப்படியே அதனுடைய மேல் பகுதியெல்லாம் அப்படியே சாம்பல் பூத்து இருக்கக்கூடிய அந்த சிங்கிங் ஃபயர் மேல அப்படி பெண்டாகி இருக்கக்கூடிய, அதாவது ஒரு போஸ்ட் தானே. நமக்கு ஒரு அழகான நம்ம மனசுக்கு ரொம்ப விரும்பின பொண்ணை அப்படி மனசுல கற்பனை பண்ணீங்கன்னா அவங்க நம்மளை கவர்ந்த ஏதோ ஒரு போஸ் அப்படிதான் மனசுல வரும். அப்படியே இப்படி கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி, இப்படி சிரிக்கிற மாதிரி, இப்படி கண்ணத்தை ஏதோ ஒரு அதுதான் நம்ம மனசுல தைக்கும் இல்லையா? அது மாதிரி இவருடைய கனவுல எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த லெடா மாதிரியான ஒரு அழகான ஒரு உருவம் தாயத்தை கொண்ட பெண்ட் அபவ் எ சிங்கிங் ஃபயர், அப்படியே மூழ்கி இருக்கக்கூடிய நெருப்பு. அதாவது நெருப்பு அணைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நெருப்பின் மீது இப்படி குனிந்து இருப்பதை போன்று அவருடைய மனசுல அந்த உருவம் தென்படுது. ஐ ட்ரீம்ட் ஆஃப் எ லெடியன் பாடி பெண்ட் அபவ் எ சிங்கிங் ஃபயர், எ டேல் தட் ஷீ டோல்ட் ஆஃப் அ ஹார்ட்ஸ் ரெப்ரூஃப். இப்போ அவளுக்கு ஞாபகம் வருது. அப்படி ஒரு கனல் மீது அப்படி தலை குமிந்து நிற்கக்கூடிய லெடா மாதிரியான ஒரு அழகான உருவத்தை உடைய ஒரு பெண், இவருடைய அந்த காதலி மாட்கான். அதாவது சச் எ கிளாசிக்கல் பியூட்டின்னு, ஒரு கிளாசிக்கான அழகு. அவள் ஒரு கதை சொல்லியிருக்கா. எ டேல் தட் ஷீ டோல்ட். அவள் ஒரு காலத்தில் ஒரு கதை சொல்லியிருக்கா. அதாவது மாட்கானோட இவர் பழகி கொண்டிருக்கும் போது அவ சொல்லியிருக்கா, நான் சின்ன வயசுல இப்படி ஸ்கூலுக்கு போகும்போது நல்ல மூட்ல தான் போவேன், ஆனா திடீர்னு ஏதாவது ஒன்று, ஏய் மாட்கான் என்ன இதெல்லாம் இப்படி செய்யற அப்படின்னு ஏதாவது கிளாஸ்ல சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னா எனக்கு அன்னைக்கு பூரா மூட் அவுட் ஆகி போயிருக்கும் என்று அவள் சொல்லி இருக்கின்றாள். அது இவருடைய ஞாபகத்துக்கு வருது. ஷீ டோல்ட் ஆஃப் எ ஹார்ஷ் ரிப்ரூஃப். ஹார்ஷ் கடுமையான, ரெப்ரூஃப் அப்படின்னா திட்டுறதுன்னு அர்த்தம்.
ஒரு கடினமாக ஒரு ஷார்ப் ரெப்யூக் அப்படி அதாவது உள்ளத்தை தைக்கிற மாதிரி உள்ளத்துல வருத்தத்தை ஏற்படுத்துகின்ற மாதிரி ஏதாவது சொல்றது கடினமாக அப்படி சொன்னாங்க. ட்ரிவியல் ஈவென்ட் ஒரு சின்ன சம்பவம் தான், ஒரு சின்ன விஷயம். ஆனால் அந்த சின்ன விஷயத்துக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் சும்மா பக்கத்தில் இருக்கிற பொண்ணுகிட்ட பென்சில் கொடு அப்படின்னு கேட்டுப்பான். ஏய் மாட்கான் என்ன அங்கே பேசிட்டு இருக்க, இப்படிதான் பேசுறதுக்கு தான் நீங்க வரியா, எழுந்திரி. நான் ஒரு ட்ரிவியல் ஈவன் ஒரு சின்ன விஷயம் தான், அந்த சின்ன விஷயத்துக்காக என்ன அவங்க கடினமாக அவங்க திட்டி இருக்காங்க. ஆர் ட்ரிவியல் ஈவன் that changed some childish day to tragedy. childish day அப்படின்னா இன்னசென்ட்டாக எதை பார்த்தாலும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய அந்த குழந்தை பருவமான அந்த நாளானது அப்படி அவங்க சொன்ன உடனே ட்ராஜடி என்றால் துன்பம், சாரோ, வருத்தமாக எனக்கு போயிடும், அன்னைக்கு நாள் பூரா நான் வருத்தமாகவே இருப்பேன் என்று அந்த மாட்கான் சின்ன வயசுல குழந்தையா இருக்கும் போது நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் பார்த்த உடனே இவருக்கு அது ஞாபகம் வருகிறது என்று சொல்கிறார். The changed some childish day to tragedy told and it seemed that our two natures blent. Our two nature அவர் நம்முடைய இரண்டு நேச்சர், இயற்கையின் இரண்டு அம்சம் எது, ஆண் பெண். ஒரு காலத்துல அரிஸ்டோஃபான் ஒரு சின்ன அரிஸ்டோஃபான் எழுதுனதில்லை, ஆனா அரிஸ்டோஃபான் இப்படி சொன்னாரு, ஒரு ஜோவியல் மூடில் இருக்கும்போது சொன்னாரு என்று ஒரு கதை ஒன்று உலா வருது. அவர் என்ன சொன்னார்னா, உலகத்துல ஆரம்பிக்கும் போது ஆண் பெண் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குமா, ஒரு முட்டை, அதுல இருந்து ஒரு ஆண் வரும் இல்லையா, ஒரு கோழி குஞ்சு அல்லது சேவல், ஒரு ஆண் கோழி குஞ்சு, ஒரு மேல் அல்லது ஃபீமேல் அப்படி தானே வரும். அப்படிலாம் வராது, அந்த கோழி குஞ்சுக்குள்ளேயே ரெண்டுமே இருக்கும். அப்போ 2 தலை 4 காலு 4 இருக்கும். இப்படித்தான் ஒரு காலத்துல வந்து ஹியூமன் பீயிங்னா அப்படிதான் இருப்பாங்க. 2 தலை இருக்கும், 4 கால் இருக்கும், 4 கைகள் இருக்கும், இப்படிதான் ஒரு காலத்துல இருந்தாங்க. அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் ஒரே உடம்புல இருந்துச்சு. அப்போ மென் அண்ட் விமன் ஒரே இதுக்குள்ள இருக்கும்போது அவங்க ஸ்ட்ரென்த் வந்து டபுள் ஆயிடுது இல்லையா. அப்போ இவங்க ரொம்ப டபுள் த ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால கடவுள் வந்து பார்த்து எங்க அப்பா என்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க, அப்போ இவங்களை பிரிங்க அப்படின்னு சொல்லி ஒன்றாக இருந்த அவர்களை மேல் ஃபீமேல் ரெண்டா பிரிச்சுட்டாங்க, மேன் உமன் பிரிச்சுட்டாங்க. அதனாலதான் அப்படி பிரிஞ்சிருந்தாலும் ஐயோ நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தோமே என்று ஒருவர் மீது ஒருவர் நாம் இருவரும் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற ஈர்ப்பு, அந்த ஒரு ஈர்ப்பானது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கு அப்படின்னாக்க இவங்கெல்லாம் ஒன்னா இருந்தவங்க தான் கடவுள் இப்படி பிரிச்சுட்டாரு. பிரிச்சோடனே ஆண் பெண் தனித்தனியா பிரிஞ்சாலும் நாம ஒன்னா இருந்தோமே அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இடையில ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு அரிஸ்டோஃபான் அப்படிங்கிற ஒரு பெரிய ரைட்டர் அவர் வந்து ஒரு ஜோவியலா சொன்னதாக ஒரு செவி வழி கதை ஒன்று இருக்கு. அதைத்தான் இவர் இங்க ரெஃபர் பண்றாரு. தட் அவர் டூ நேச்சர்ஸ் இரண்டு தன்மைகள் பிளெண்ட் ரெண்டு ஒன்னா கலந்து இன்டு எ ஸ்பியர் அப்படின்னா யுனைடெட் ரெண்டும் கலந்து ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்பியர் கோள வடிவமாக இருந்துச்சு. ஃப்ரம் யூத்ஃபுல் சிம்பத்தி அந்த ஒரு இளமை காலத்துல அப்படி ஒன்னா இருந்துச்சு. அந்த ஒன்னா இருந்ததுக்கு தான் 2 தலை 4 காலு 4 கையெல்லாம் இருந்துச்சு. ஆரியல் டு ஆல்டர் பிளாட்டோஸ் பேரபிள். பிளாட்டோஸ் பேரபிள் அப்படின்னா பிளாட்டோவுடைய ஒரு பேரபிள் என்பது ஒரு கருத்தை விளக்குவதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு கதை. ஒரு கருத்து, அந்த கருத்தை விளக்குறதுக்கு நீங்க ஒரு கதை சொல்லி ஒரு கருத்தை விளக்குவாங்க இல்லையா. ஒரு ஸ்பீக்கர் பெரிய மேடையில் பேசுறவங்கலாம் தான் ஒரு கருத்தை சொல்லும்போது அது ஒரு கதை சொல்லி அந்த கருத்தை விளக்குவாங்க. அந்த கதைக்கு பேர் பேரபிள்னு பேரு. அப்போ ஒரு பிளாட்டோனுடைய பேரபிள்ல இன்டு த யோக் அண்ட் ஒயிட் ஆஃப் த ஒன் ஷெல், ஒரே ஒரு கூண்டுக்குள்ள யோக்குங்கிறது உள்ள இருக்கக்கூடிய மஞ்சள் கரு அண்ட் ஒயிட்டுங்கிறது வெள்ளைக்கரு. ஸோ வெள்ளைக்கரு மஞ்சள் கரு ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் இருந்துச்சு, மேல் ஃபீமேல் ஒன்னா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அரிஸ்டோஃபான் வந்து அப்படி சொல்றாரு. இதைத்தான் பிளாட்டோ தன்னுடைய பேரபிள்ல கதையில இதை சொல்லி அதைத்தான் அவர் என்ன சொல்றாருன்னா பிளாட்டோஸ் பேரபிள், அந்த அவர் சொல்ற அந்த கதைக்கு பேரு லெடன் எக்ஸ்னு பேரு, LEDAN லெடா. அந்த லெடன் எக்ஸ், அந்த லெடன்ஸ் எக்ஸ்ல லவ் பிளஸ் வார், லவ் அண்ட் வார்,
ஸோ இந்த இது எப்படி இருக்குன்னா, இந்த கதையை சொல்லி லவ் வார், லவ்னு இருந்துச்சுனாவே அங்கே வாரும் வந்துடும். காதல், அந்த காதலை நிறைவேறுவதற்கு நடத்துகின்ற போராட்டம் என்று ரெண்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இப்படியும் நீங்க வச்சுக்கணும். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் ஸ்டான்ஸா. நவ் தி தேர்ட் ஸ்டான்ஸா. அண்ட் திங்கிங் ஆஃப் தட் ஃபிட் ஆஃப் grief or rage I look upon one child or other there and wonder if she stood so at that age, for even daughters of the swan can share. And thinking of that fit of grief, and thinking of that, அந்த கதையை அந்த மாட்கான் சொன்ன அந்த நிகழ்வை, இது மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட எங்கள் ஸ்கூலில் ஏதாவது சொல்லிடுவாங்க. அப்போ அந்த சைல்டிஷ் டே, அந்த குழந்தையாக இருந்த அந்த மகிழ்ச்சி பூரா எங்களுக்கு போய் நான் வருத்தமாகவே இருப்பேன் என்று அவள் சொன்னது, இது இப்போ அவர் சிந்திச்சு பார்க்குறாரு. அண்ட் திங்கிங் ஆஃப் தட் ஃபிட் ஆஃப் கிரீஃப், அந்த வருத்தத்தில், அல்லது ரேஸ்னா கடும் கோபம், அந்த கடும் கோபத்தில் அல்லது அந்த வருத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை ஐ லுக் அப்பான் ஒன் சைல்டு, அங்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய பார்க்கிறேன். அந்த குழந்தைய பார்க்கும்போது மாட்கான் அப்படி கோபமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது மாதிரி அந்த குழந்தையை பார்த்து நான் கற்பனை செய்து கொள்கிறேன். ஐ லுக் அப்பான் ஒன் சைல்டு ஆர் தி அதர், ஒன் சைல்டு ஆர் தி அதர், ஒரு குழந்தை அல்லது இன்னொரு குழந்தை. அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையிலையும் அந்த மாட்கான் வருத்தமாக இருந்ததையும் கோபமாக இருந்ததையும் நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன், அதை அப்ளை பண்ணி பார்க்கிறார். I look upon one child or the other there and wonder அதை அப்படி நான் ஃபிட் பண்ணி அந்த கற்பனையில் இருக்கக்கூடிய அதை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நான் ஃபிட் பண்ணி பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு அண்ட் ஒண்டர், ஆச்சரியப்படுகிறேன். இஃப் ஷீ ஸ்டுட், இது மாதிரி தானே அவளும் ஒரு காலத்தில் சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்டு இப்படியெல்லாம் முடி வச்சுட்டு இவ்வளோ அப்படி தானே இருந்திருப்பா மாட்கான் என்று ஒண்டர், நான் ஆச்சரியப்படுறேன். அண்ட் ஒண்டர் இஃப் ஷி ஸ்டுட் சோ அட் தட் ஏஜ், அந்த வயசுல இவன் அப்படித்தானே இருந்திருப்பாள் என்று நான் ஆச்சரியத்தோடு நினைத்து பார்க்கிறேன். ஃபார் ஈவன் டாட்டர்ஸ் ஆஃப் த ஸ்வான், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டாட்டர்ஸ் ஆஃப் த ஸ்வான். ஹூ இஸ் த டாட்டர் ஆஃப் த ஸ்வான்? ஸ்வானும் லெடாவும் சேர்ந்து பிறந்தது ஹெலன். அப்போ இந்த இடத்துல டாட்டர் என்பது ஹெலனை குறிக்கிறது. டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நிறைய ஹெலன்கள், அதாவது அழகிய குழந்தைகள். அங்க இருக்கக்கூடிய சில்ட்ரன்லாம் பார்த்து இந்த மாதிரி டாட்டர்ஸ் ஆஃப் த ஸ்வான் தான், இதுதான் அழகழகா. ஒரு ஸ்கூலுக்குள்ள போகும்போது அந்த சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். அந்த குழந்தை அது பேசுறது, அது சிரிக்கிறது, அது ஓடுறது, நடக்கிறது, இதெல்லாம் பார்த்தா அவ்வளவு மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதான் பார்க்குறாரு. இந்த குழந்தைகள் ஒவ்வொருவருடைய இந்த குழந்தைகளுடைய உருவத்துல தன்னுடைய காதலி சின்ன வயசுல இப்படித்தானே இருந்திருப்பா என்று கற்பனை பண்ணி பார்க்கிறார். ஃபார் ஈவன் டாட்டர்ஸ் ஆஃப் த ஸ்வான் கேன் ஷேர் சம்திங் ஆஃப் எவ்ரி பெட்லர்ஸ் ஹெரிட்டேஜ். பேட்லர்னு போட்டிருக்கு, ஆனால் ஆக்சுவலா பெட்லர் அப்படின்னு சொன்னா ஒரு தெருவா போய் ஒரு பொருளை விற்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் பெட்லர்னு பேர். அதாவது தலையில் ஒரு கூடை கீரை அல்லது காய்கறி ஏதோ ஒன்று சுமந்துட்டு போய் தெருவா போய் அம்மா கீரை அப்படின்னு சத்தம் போடுவாங்க. அப்புறம் வேணுங்கிறவங்க அம்மானால அவங்க இறக்கி வச்சு அவங்களுக்கு விற்றுருவாங்க. அப்புறம் மறுபடியும் தலையில் ஏற்றி வச்சுட்டு இப்படியும் விற்பாங்க இல்லையா, அவங்க தான் பெட்லர்னா நடந்து போய் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். இப்போ நடந்து போய் வியாபாரம் செய்யக்கூடியவங்கலாம் என்னமா இருப்பாங்க? ஒரு ஆர்டினரி பீப்புளாக தானே இருப்பாங்க. ஸோ பெட்லர்ஸ் ஹெரிட்டேஜ், அதாவது the daughters of the swanங்கிறது ஹெலன் மாதிரியான அழகான அந்த உருவங்கள்லையும் can share something of every peddler's heritage. அந்த பெட்லர்னுடைய பாரம்பரியத்தில் வந்த அந்த அழகு இந்த ஸ்வான், இந்த ஹெலன் மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த உருவத்தில் இந்த அழகும் இருக்கத்தான் செய்யும். அதாவது நீங்க சாதாரண அவங்களுடைய அவங்க ஆர்டினரி அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்கள கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகானவங்களா இருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி அழகானவங்க அந்த ஸ்வான், டாட்டர்ஸ் ஆஃப் த ஸ்வான்ல இந்த அழகும் அதில் சேர்ந்துருக்கும். ஃபார் ஈவன் டாட்டர்ஸ் ஆஃப் த ஸ்வான் கேன் ஷேர் சம்திங் ஆஃப் எவ்ரி பெட்லர்ஸ் ஹெரிட்டேஜ்.
அந்த ஒவ்வொரு பெட்லர்னுடைய வாரிசுகளில் வரக்கூடியவர்களிடம் இருக்கக்கூடிய அழகு ஷேர் சம்திங், அதில் ஏதோ ஒன்று இவங்க மாதிரியான கண்ணு, இந்த குழந்தைங்க மாதிரியான ஒரு சுறுசுறுப்பு, ஏதோ ஒன்று அப்படி இருக்கும். சம்திங் ஆஃப் எவ்ரி பெட்லர்ஸ் ஹெரிட்டேஜ் அண்ட் ஹேட் தட் கலர் அப்பான் சீக். அதாவது அண்ட் ஹேட் தட் கலர் அப்பான் சீக், அதாவது இந்த குழந்தைங்க மாதிரி அந்த கன்னத்தில் இருக்கின்ற கலர் அல்லது ஹேர். அதாவது இப்படி வச்சிங்களா, சாதாரண குழந்தைங்க அதுங்க ஹேரும் கருப்பாக தான் இருக்கும். ரொம்ப டாட்டர்ஸ் ஆஃப் த ஸ்வான் ஹெலன் மாதிரி அவங்க முடியும் கருப்பாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன் இவங்களுக்கும் இப்படி தான் இருக்கும், அவங்களுக்கும் தான் அப்படி இருக்கும். ஆனால் இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஹெலன் மாதிரி இருக்கும். இந்த குழந்தைங்க சும்மா தெருவில் விளையாண்டு அப்படியே இருந்து இவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, அதுங்க ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறான். ஸோ அந்த குழந்தைங்கிட்ட இவங்ககிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கலர் அப்பான் சீக், கன்னத்தில் ஏற்படுகின்ற கலர் இந்த குழந்தைங்களுக்கு என்ன இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆர் ஹேர் அல்லது தலைமுடி. அண்ட் தேர் அப்பான் மை ஹார்ட் இஸ் ட்ரிவன் வைல்டு. இதெல்லாம் அவர் கற்பனை பண்ணி பார்க்கும்போது இவருடைய இதயமானது அப்படியே ஒரு காட்டுத்தனமாக ஓடுது. ஐயோ, மாட்கானுடைய நினைவு இப்போ உள்ள வந்துருச்சு. அமங் ஸ்கூல் சில்ட்ரன் he had imagined her own beloved மாட்கான். அப்படி இப்போ அதை நினைவுக்கு வந்த உடனே அவருடைய உள்ளமானது அப்படியே கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கிறது. driven wild, she stands before me as a living child. இப்பொழுது என் கண் முன்பாக அந்த மாட்கான், she stands before me, என் கண் முன்பாக அவள் நின்று கொண்டிருக்கிறாள். as a living child, உயிரோட்டமுடைய ஒரு குழந்தையை போல் என் கண் முன்பாக அவள் நின்று கொண்டிருப்பதை என் கண்ணால் பார்க்க முடிகிறது என்று சொல்கிறார். So this is the end of the third stanza. Now we move to the fourth stanza. Her present image, இப்போ அதாவது இவருக்கு 60 வயசு அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஒரு 57, 58, 59, 60 வயசு கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க ஒன்றா படிக்கும்போது அவங்க மேரேஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆஃப் சேம் ஏஜ் இருக்கலாம், அல்லது 1 or 2 years ஜஸ்ட் கொஞ்சோண்டு டிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ இவருக்கு 60 வயசுனா அந்த அம்மாவுக்கு 58, 59, 60 இருக்கலாம். ஸோ ஹர் ப்ரெசன்ட் இமேஜ், இப்போ அவன் எப்படி இருப்பான்? ஃப்ளோட்ஸ் இன் டு த மைண்ட், என்னுடைய மனதிலே இப்பொழுது WBHC எப்படி இருப்பான்? அதாவது நமக்கு இத்தனை வயசாக இருக்கும், ஆனால் சின்ன வயசில் நம்ம காலேஜில் படிக்கும்போது நம்ம யாரையாவது காதலிச்சிருப்போம், அவங்க உருவம் தான் நமக்கு இருக்கும். இப்போ நமக்கு 40, 50 இயர்ஸ் இருக்கும்னு வச்சுங்க. இப்போ நமக்கு மாறிடுச்சு, அதே மாதிரி தான் அவங்களுக்கும் மாறி இருக்கும். ஆனால் நமக்கு அவங்க மாறின மாதிரியே தெரியாது. இப்பயும் நம்ம ஏன்னா நம்ம பார்த்து 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நம்ம எப்படி அவங்கள பார்த்தோமோ அதே மாதிரி தான் அவங்க நம்ம மனசில் இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது, அது கற்பனை பண்ண முடியாது. இப்போ அவன் சொல்கிறான், her present image float into the mind, இப்போ அவள் எப்படி இருப்பாள் என்கின்ற எண்ணம் என்னுடைய மனதிலே மிதந்து கொண்டிருக்கிறது. her present image floats into the mind did Quattrocento அப்படின்னு சொன்னா 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகச்சிறந்த ஓவியர்கள், இந்த மைக்கேல் ஆஞ்சலோ, ரஃபேல், இந்த ரஃபேல் இவங்களாம் ஒரு சிறந்த ஓவியர்கள். அந்த 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த ஓவியர்களுக்கு தான் குவாட்ரசென்டோ அப்படின்னு பேர். ஸோ குவாட்ரசென்டோ ஃபிங்கர், அவர்களுடைய கை விரல், அவர்களுடைய கை விரல் அப்படி அழகான ஓவியத்தை தீட்டும். ஃபேஷன் இஃப் ஐ ஹாலோ ஆஃப் cheek as though he drank the wind and took a mess of shadows for its meat. சும்மா கிண்டலா சொன்னான். இப்போ 60 வயசுல எப்படி இருப்பான்? கொஞ்சம் கிளவியா இருப்பான்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு டிட் குவாட்ரசென்டோ ஃபிங்கர், அதாவது இந்த 15ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த அந்த மிகச்சிறந்த ஓவியர்கள் ஃபிங்கர், அவர்கள் கை விரல்களினால் வரைஞ்சா ஃபேஷன் இஃப் அவங்க இப்போ அவன்கிட்ட சொல்லி, அப்போ இந்த பொண்ணு ஒரு 60 வயசுல எப்படி இருக்கும் எனக்கு அப்படின்னா டக்குன்னு 60 வயசுல இந்த உருவம் எப்படி இருக்குன்னு வரைவான். அப்படி வரையும் போது அந்த உருவத்தை பார்த்தா அது எப்படி இருக்குன்னா ஹாலோ ஆஃப் சீக், அந்த கண்ணம் கொஞ்சம் குழி விழுந்திருக்கும். ஆஸ் தோ இட் drank the wind, அது ஏதோ அது இப்படி குழி விழுந்திருக்கு அப்படின்னா அது ஏதோ காற்றை குடிச்சிருச்சிங்கிறோம். அதாவது வேகம் அப்படி. இப்போ சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற சினிமாவிலாம்
அப்படியே அந்த கதாநாயகன் கோபத்துல இப்படின்னுவாரு. இப்படின்ன உடனே அந்த அவர் அடிக்கவே இல்லை. ஆனா இப்படி வேகமா காத்து வீசினோடனே அவருடைய இந்த கண்ணெல்லாம் அப்படியே போய் குழி விழும். அதை நம்ம சினிமாவில் காட்டுவோம் ஒரு கிராஃபிக் எஃபெக்ட்ல. இப்படி இப்படி ஆனா உடனே இங்க ஆயிடுமா சொல்றான். காத்து வேகமா வீசுனா இந்த கண்ணத்துல இப்படி டொக்கு விழுந்துரும்ல, குழி விழுந்துரும்ல, இப்படி தானே அவ இருப்பா அப்படின்னு சொல்லலாம். as though he drank the wind. அந்த கண்ணமானது காற்று குடித்ததை போல் இருக்குமா? காற்று குடித்ததை போல் கண்ணம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? டொக்கு விழுந்திருக்குன்னு அர்த்தம். drank the wind and took a mess of shadows for its meat. and took a mess of shadows. mess of shadow. shadow அப்படின்னா it is not real, which is not real. அப்போ ரியல் இல்லாத நிழலாக இருக்கின்ற shadow for its meat. அதாவது எலும்புந்தோல் இருக்குன்னு அர்த்தம். இட் ரிக்வயர்ஸ் மீட். மீட்னா கறி. கறி தேவைப்படுது அப்படின்னா என்ன? எலும்புந்தோலுமா, ஒரு ஸ்கேர் க்ரோ மாதிரி, ஒரு சோளக்காட்டு பொம்மை மாதிரி அப்படித்தானே இருக்கும். அந்த வயசு ஆக ஆக அந்த உடம்பெல்லாம் கொஞ்சம் மெலிஞ்சு போய் கண்ணமெல்லாம் அப்படி கொஞ்சம் டொக்கு விழுந்து போய் அப்படித்தானே இருக்கும். அண்ட் டுக் எ மெஸ் ஆஃப் ஷேடோஸ் ஃபார் இட்ஸ் மீட். அப்படித்தானே இருப்பா. அண்ட் ஐ தோ நெவர் ஆஃப் அ லேடியன் கைண்ட். லேடியன் கைண்ட் அப்படின்னா லைக் லெடா த பியூட்டிஃபுல் மதர் ஆஃப் ஹெலன். ஹெலனுடைய தாயாகிய அந்த லெடா மாதிரி இருக்கக்கூடிய அந்த மதரை ஐ தோ நெவர் ஆஃப் அ லேடியன் கைண்ட் had pretty plumage once, enough of that better to smile on all that smile and show there is a comfortable kind of old scarecrow. and I though never of a laddian kind. ஒரு லேடியன் லெடா, லேடியன் கைண்ட் அப்படின்னா லெடா மாதிரி, ஹெலனுடைய தாயாகிய ஒரு லெடா மாதிரி ஐ தோ நெவர் ஆஃப் அப்படி இருக்காது. ஏன்னா 60 வயசுல அவ சின்ன வயசுல மாட்கானா இருக்கும்போது அப்படி இருந்திருப்பா. அவன் முதல் சொன்னது. இப்போ மாட்கான் மாதிரி லெடியன் கைண்டா இருக்க மாட்டா. ஹேட் பிரெட்டி ப்ளூமேஜ். அதாவது ஒரு காலத்துல யங் ஒன்ஸ். ஷி ஹேட் பிரெட்டி ப்ளூமேஜ் ஒன்ஸ். ஒரு காலத்துல ஒரு யங் அண்ட் பியூட்டிஃபுல்லா இருந்திருப்பா. ஆனா இப்போ லெடன் கைண்ட் மாதிரி இருக்க மாட்டா. நெவர் அப்படி இருக்க மாட்டா. enough of that. better to smile on all that smile. better to smile on all that smile. அதாவது ஆனா அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் பியூட்டியில அப்படி இருக்க மாட்டா. லெடியன் கைண்டா இருக்க மாட்டா. அல்ல ஒரு காலத்துல யங் அண்ட் பியூட்டிஃபுல்லா இருந்தாலும் அந்த மாதிரி இருக்க மாட்டா. ஆனா இப்ப மாட்கான் எப்படி இருப்பான்னா பெட்டர் டு ஸ்மைல். அதாவது பெட்டர் டு மெயின்டைன் எ ஸ்மைல். அதாவது டு மெயின்டைன் எ ஸ்மைலிங் ஃபேஸ். அதை மெயின்டைன் பண்ணுவான். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த வயசு ஆக ஆக மூஞ்சியெல்லாம் சிடுமூஞ்சி ஆகி ஒரு மாதிரி சோகத்துக்கு போயிடுவான். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல எப்படி ஒரு ஸ்மைலிங்காக இருப்பாங்களோ அதே மாதிரியே இந்த வயசுலேயே அவன் ஸ்மைலிங்காக இருப்பான். அப்படி தான் எனக்கு தோணுது. இன்னும் பார்க்கல இல்லாமல் அப்படி அவன் கற்பனை பண்ணிட்டான். பெட்டர் டு ஸ்மைல் ஆன் ஆன் ஆல் தட் ஸ்மைல். எல்லாத்த பார்த்தும் புன்முறுவல் பூக்கக்கூடிய, எல்லாவற்றிற்கும் புன்முறுவல் பூக்கக்கூடியவளாக. யாராவது வராங்கன்னா ஒரு ஸ்மைல் பண்ணணும். எதை பார்த்தாலும் ஒரு ஸ்மைல் பண்ணும். அப்போ ஸ்மைல் பண்ண வேண்டிய இடத்துல ஸ்மைல் பண்ணுற தன்மை இருக்கணும். அப்படி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாக நிச்சயமாக இருப்பா. அண்ட் ஷோ தேர் இஸ் அ கம்ஃபர்டபுள் கைண்ட் ஆஃப் ஓல்டு ஸ்கேர்க்ரோ. ஆனால் அவளுடைய ஃபிகர் எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்போதைக்கு ஒரு க்ரோ ஓல்டு, கொஞ்சம் வயசாகி ஒரு ஸ்கேர்க்ரோ மாதிரி தான் இருப்பாள். ஸ்கேர்க்ரோ அப்படின்னாக்க அந்த சோளக்காட்டு பொம்மைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த காக்காவெல்லாம் பயமுறுத்துவதற்காக அந்த வயல்வெளிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒரு மாதிரி பொம்மை வச்சுருப்பாங்க. அந்த பொம்மை மாதிரி தான் இருப்பாடா. அந்த மாதிரி தான் ஏன்னா ஓல்ட் ஆகிடுச்சுல, அப்படி தான் இருப்பாள். ஆனால் ஒரு காலத்தில் யங் அண்ட் பியூட்டிஃபுல். அப்போது ஆனால் இப்போ ஸ்கேர்க்ரோ மாதிரி ஃபிசிக்கல் பியூட்டி அந்த லெடியன் பாடி மாதிரி இருக்காது. அந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்காது. ஸ்கேர்க்ரோ மாதிரி தான் இருப்பாள். ஆனால் ஒரு ஸ்மைல் பண்ண வேண்டிய இடத்துல ஸ்மைல் பண்ணி இன்னும் ஸ்மைலிங் ஃபேஸாக, அந்த சின்ன வயசுல நான் பார்க்கும்போது எப்படி அவள் ஸ்மைலிங் ஃபேஸாக இருந்தாலோ அது ஒரு கேரக்டர், அது விடாமல் இருப்பா. ஆனால் அவளுடைய உடல் நிலையானது இப்போ 60 வயசுல மாறி போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணுகின்றார். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் த 4th stanza. Now the 5th stanza.
What youthful mother, a shape upon her lap, honey of generation had betrayed, and that must sleep, shriek, struggle to escape, as recollection or the drug decide. What youthful mother, what youthful mother, அதாவது ஒரு இளம் தாய், a shape upon her lap, அதாவது அந்த ஒரு யூத்ஃபுல் மதர், a shape upon her lap, லேப்னா மடி, ஒரு இளம் தாய், அந்த இளம் தாயினுடைய மடியிலே ஒரு குழந்தை இல்லையா, அது ஹனி ஆஃப் ஜெனரேஷன், ஹனி ஆஃப் ஜெனரேஷன், ஹனி ஆஃப் ஜெனரேஷன். ஹனி என்பது இந்த இடத்துல ஹாப்பி. அதாவது ஒரு யூத்ஃபுல் மதருக்கு பிறந்திருக்கிற குழந்தை எப்படி இருக்கும், யூத்ஃபுல் மதருக்கு அவளுடைய மடியிலே இருக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும், அந்த யூத்ஃபுல் மதர் எப்படி அழகாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அதை தான் சொன்னால் ஹனி ஆஃப் ஜெனரேஷன். அதாவது அந்த அந்த ஜெனரேஷன் வந்து அந்த ஒரு ஹாப்பி ஜெனரேஷன், இந்த அம்மா மாதிரி ஒரு ஹாப்பி ஜெனரேஷன். அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஜெனரேஷனில் வரக்கூடிய அந்த அவங்களுடைய மடியில் இருக்கக்கூடிய குழந்தையும் அதே மாதிரியாக ஹாப்பியாக தான் இருக்கும். ஹனி ஆஃப் ஜெனரேஷன் ஹேட் பிட்ரேய்டு அண்ட் தட் மஸ்ட் ஸ்லீப், ஷ்ரீக், ஸ்ட்ரகிள் டு எஸ்கேப். ஹனி ஆஃப் ஜெனரேஷன், அந்த லேப்பில் மடியில் உட்கார்ந்துருக்கிற குழந்தையானது ஹேட் பிட்ரேய்ட் அண்ட் தட் மஸ்ட் ஸ்லீப். ஒன்று அது உறங்கி கொண்டிருக்கும், அல்லது ஸ்ரீக்கு சத்தம் போடும், கத்தும், அல்லது ஸ்ட்ரகிள் டு எஸ்கேப். அந்த இளம் தாயின் மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குழந்தையானது தாயின் மடியிலிருந்து தப்பிச்சு வெளியே போக பார்க்கும். ஆஸ் ரெக்கலெக்ஷன், இது எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்கிறார். ரீகலெக்ஷன், மீண்டும் நினைவிற்கு கொண்டு வந்து பார்க்கிறார். ஆர் த ட்ரக் டிசைட், ஆர் த ட்ரக் டிசைட். சின்ன வயசுல அப்படிதான் இருப்பான். இவ ரொம்ப அழகா இருந்திருப்பா. அப்ப இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை எப்படி இருக்கும், அம்மா மாதிரியே அழகாக தான் இருக்கும். அப்புறம் அந்த குழந்தை வந்து அம்மா மாதிரியே ஒரு அழுவும், தூங்கும், மடியில் படுத்துக்கிட்டு தூங்கும், அல்லது தூக்கம் முடிச்சுட்டா அழுவும். அப்புறம் அம்மாட்ட இருந்து ஸ்ட்ரகிள் டு எஸ்கேப் ஆகும். இதெல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் அவர் கனவுல மறுபடியும் அப்படியே ட்ரீம் நினைத்து பார்க்கிறார். As recollection or the drug decide, would think her son did see, but see that shape with 60 or more winters on its head. Would think her son. அப்போ அந்த மடியில் இருக்கிற குழந்தை வந்து சன், ஆண் குழந்தை. would think her son, அதாவது she would think of her son, அவளுடைய அந்த மகனை அவள் நினைத்து பார்க்கிறாள். did she but see that shape, did she but see that shape, அந்த உருவமானது. would think her son, did she but see that shape with 60 or more winters on its head. 60 அல்லது 60 தாண்டிய வின்டர், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வின்டர் வரும். அப்போ 60 வின்டர் அப்படின்னா 60 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள். அதாவது அந்த குழந்தையே 60 வயசுக்கு மேல இருக்கும். அப்ப எப்படி இருக்கும், ஒரு 60 அல்லது 60 வயதிற்கு மேற்பட்ட அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்னா இப்படித்தான் இருக்கும். ஆனா இப்போ இந்த குழந்தை அப்படித்தான் இருந்திருக்கும். ஆனா இப்போ 60 வயசு கழிச்சு இப்போ அவள் எப்படி இருப்பாள் என்று கற்பனை பண்ணி பார்த்தால் இப்படித்தான் இருப்பாள். with 60 or more winters on its head, a compensation for the pang of his birth. a compensation அப்படின்னா ரிவார்டுன்னு அர்த்தம். ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கிறது. என்ன காம்பன்சேஷன் கொடுக்கிறது? ஃபார் த பேங் ஆஃப் ஹிஸ் பர்த். அவன் பிறக்கும் போது, அந்த குழந்தை பிறக்கும் போது அவளுக்கு ஏற்பட்ட ஒரு வலி அல்லது வேதனை இருக்கும் இல்லையா. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த தாய்க்கு எவ்வளவு பெரிய அந்த பிரசவ வேதனை இருக்கும். அந்த பிரசவ வேதனையில அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த வேதனை பூரா மறைஞ்சு போகுது. அப்போ அந்த குழந்தை என்பது அந்த பிரசவ வேதனையில் நாம் அடைந்த துன்பத்திற்கு கிடைத்த பரிசு. ஸோ a compensation for the pang of his birth. அப்படி தன்னுடைய பிரசவ வேதனைக்கு கிடைத்த பரிசாகிய அந்த மகன் 60 வயசு கழிச்சானா அவன் எப்படி இருப்பான்? அவனும் அப்படித்தான் இருப்பான். எல்லாருக்கும் அப்படித்தான். ஆர் தி அன்சர்டனிட்டி ஆஃப் ஹிஸ் செட்டிங் ஃபோர், ஆர் தி அன்சர்டனிட்டி, ஒரு நிச்சயமற்ற தன்மை ஆஃப் ஹிஸ் செட்டிங் ஃபோர், ஆஃப் ஹிஸ் செட்டிங் அவுட்,
of his setting out, there was an uncertainty. ஒரு நிச்சயமற்ற தன்மையில் இருப்பான். ஒரு 60 வயசுல ஒரு நிச்சயமற்ற தன்மையில் இருக்கக்கூடிய ஒருவன் எப்படி இருப்பானோ அது மாதிரி இப்போ அவள் இருக்கிறார். ஒரு ஸ்கேர்க்ரோ மாதிரியான உடம்பு, ஆனா ஒரு ஸ்மைல் பண்ணா எப்பொழுதும் ஸ்மைல் பண்ணுகின்ற மாதிரி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ், இப்படித்தான் அவள் இருப்பாள் என்று அவன் கற்பனை பண்ணுகிறான். So this is the end of 5th stanza. Now 6th. Plato thought nature. Plato thought nature but a spume. பிளாட்டோ இயற்கையை அவர் எப்படி நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, பிளாட்டோ தாட் நேச்சர் பட் எஸ் ஸ்பியூம். ஸ்பியூம் அப்படின்னா ஃப்ராத், ஃபோம், நுரைன்னு அர்த்தம். ஒரு நுரை என்பது ஒரு நிரந்தரமானது அல்ல இல்லையா, ஒரு பபிள். இந்த இடத்துல ஃப்ராத், ஃபோம், பபிள். ஸோ பிளாட்டோ என்ன சொல்றாருன்னா, மனித வாழ்க்கை என்பது ஒரு அன்சர்டன். இதுதான் பிளாட்டோனுடைய சிந்தனை. பிளாட்டோ தாட் nature but a spume. So the word is impermanent. இந்த உலகம் நிச்சயமற்றது. இந்த நிச்சயமற்ற உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களும் நிச்சயமற்றவர்கள். இப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. Plato thought nature but a spume that plays upon a ghostly paradigm of things. That அது அந்த பிளாட்டோவினுடைய அந்த எண்ணமானது plays upon a ghostly. ghostly அப்படின்னா நிழல் மாதிரி. பிசாசுங்கிறது எப்படி இருக்கும், அப்படியே உண்மை வடிவத்தினுடைய ஒரு போலி. அதனால இந்த இடத்துல ghostly என்பது ஒரு அன்ரியல், ஒரு நிச்சயமற்ற. upon a ghostly paradigm. paradigm அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு, an example, a model. ஸோ ஒரு அன்ரியல் என்பதனுடைய ஒரு மாடல். மாடல் ஆஃப் திங்ஸ். திங்ஸ்னா ரியாலிட்டி. ஒரு பொருள் என்பது ரியல். அந்த ரியலான பொருளினுடைய ஒரு ஷேடோ தான் இது. அது மாதிரி இந்த உலகத்துல, இந்த உலகம்ங்கிறது அப்படிதான் இருக்கும். அப்போ நாம ஒரு வயசுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அழகா இருக்கும். ஆனா இது இம்பர்ஃபெக்ட், இது நிச்சயமற்றது. அப்போ வயசு ஆக ஆக இது அப்படியே மாறி நாம் வேற ஒரு உருவத்திற்கு போயிடுவோம். அப்போ இது ரியல் இல்லை. ஸோ திஸ் இஸ் அன்ரியல், திஸ் இஸ் ஷேடோ. அப்படிதான் இருக்கும். அப்பான் ஏ கோஸ்ட்லி பேரடிம் ஆஃப் திங்ஸ். சாலிடர் அரிஸ்டாட்டில். சாலிடர் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னா, சாலிடர். சாலிடர் அப்படின்னா எ மேன் ஆஃப் ஆக்ஷன். அரிஸ்டாட்டில் அதாவது சாக்ரட்டிஸுடைய ஸ்டூடெண்ட் பிளாட்டோ, பிளாட்டோனுடைய ஸ்டூடெண்ட் அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் என்பவர் இஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன். அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா சப்ஸ்டன்ஸும் அரிஸ்டாட்டில் பிளேட் த டாஸ். டாஸ் அப்படிங்கிறது ஒரு குச்சி, அதாவது இந்த குழந்தைகளை அடிப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு குச்சி இருக்கு இல்லையா, வகுப்பறையில் அந்த பெரம்புன்னு சொல்றாங்க இல்லையா, அதை தான் டாஸ்ன்னு சொல்றாரு. அரிஸ்டாட்டில் பிளேட் த டாஸ் அப்பான் தி பாட்டம் ஆஃப் எ கிங் ஆஃப் கிங்ஸ். கிங் ஆஃப் கிங்ஸ், அரசர்களுக்கெல்லாம் அரசன், மாவீரன். இந்த இடத்துல அலெக்சாண்டரை குறிக்கிறது. சாக்ரட்டிஸினுடைய ஸ்டூடெண்ட் பிளாட்டோ, பிளாட்டோனுடைய ஸ்டூடெண்ட் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய ஸ்டூடெண்ட் அலெக்சாண்டர், த கிங் ஆஃப் கிங்ஸ். அப்போ இந்த கிங் ஆஃப் கிங்ஸுக்கு இவர் என்ன பண்றாருன்னா, சாலிடர் அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் இஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன். ஹி பிளேட் த டாஸ்க் அப்பான் தி பாட்டம் ஆஃப் அ கிங் ஆஃப் கிங்ஸ். அரசர்களுக்கெல்லாம் அரசனாகிய அலெக்சாண்டரை அவருடைய புக்டாக்ஸில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கோல் குச்சியினால அடிச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது சாக்ரட்டிஸ் பிளாட்டோனுடைய டீல் பண்ண விதம் வேறு, பிளாட்டோ அரிஸ்டாட்டில் டீல் பண்ண விதம் வேறு, அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் டீல் பண்ண விதம் வேறு, மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்பான் தி பாட்டம் ஆஃப் அ கிங் ஆஃப் கிங்ஸ். வேர்ல்டு ஃபேமஸ் கோல்டன் டைடு பித்தகோரஸ். உலக புகழ் வாய்ந்த பித்தகோரஸ். பித்தகோரஸ் என்ற ஒரு பெரிய பிலாசபர் இருந்தார் இல்லையா, அந்த பித்தகோரஸுக்கு கோல்டன் தை, அவருடைய தொடையும் கால்களும் தங்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த கோல்டன் தைடு பித்தகோரஸ் இருக்காரே, உலக புகழ் வாய்ந்த தங்கத்தை பொன்னிறமான தொடையை உடைய பித்தகோரஸ் ஃபிங்கர்னா ரோட் எழுதுகிறார். இப்போ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த 15th century
அந்த ஆர்டிஸ்டுக்கு ஃபிங்கர்னு வரும்போது நம்ம என்ன சொன்னோம், அங்கே ட்ரான்னு சொன்னோம். ஆனால் அவங்க வந்து வரைகிறவங்க, அதனால அங்கே ஃபிங்கர் என்பது வரைதலை குறிக்கிறது. இந்த இடத்துல பித்தகோரஸ் என்பவன் ஒரு பெரிய ஃபிலாசபர். இவனை சொல்லும்போது இந்த இடத்துல ஃபிங்கருங்கிறது ரைட் ரோட் எழுதுறதை குறிக்கிறது. ஃபிங்கர்ட் அப்பான் எ ஃபிடில் ஸ்டிக். ஸோ ஃபிடில் ஸ்டிக்குங்கிறது ஒரு மியூசிக். ஃபிடில் ஸ்டிக், ஃபிடிலில் இப்படி வாசிக்கிறதுக்கு ஒரு குச்சி இருக்கும் இல்லையா, அந்த ஒரு இது இருக்கும், ஃபிடில் இப்படி வச்சுக்கிட்டு வாசிப்பாங்க. அந்த வயலினை வாசிக்கிற அந்த ஸ்டிக்கு, அதுதான் ஃபிடில் ஸ்டிக் ஆர் ஸ்ட்ரிங்ஸ். அந்த ஃபிடில் ஸ்டிக்கு அல்லது இந்த ஸ்ட்ரிங்ஸ் இது ஒரு இசையை கொடுக்கக்கூடியது. ஸோ ஹி ஃபிங்கர்ட் அப்பான் Pythagoras fingered upon a fiddlestick or strings what a star sang. இந்த இடத்துல ஃபிங்கர்ட் என்பது அந்த ஃபிடில் ஸ்டிக்கு அந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அதாவது சில கருவிகளை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபிங்கரை வச்சு இப்படி இப்படி பண்ணுவாங்க. இப்படி இப்படி பண்ணும்போது அந்த இசை மாறும். இந்த ஃபிங்கரை வச்சு இப்படி இப்படி பண்ணுறது அது மாதிரி. ஸோ ஹி fingered upon a fiddlestick or strings. அந்த ஃபிடில் ஸ்டிக்கில் அல்லது அந்த அந்த இசை கருவியில் இருக்கக்கூடிய நரம்புகளில் அவன் கை விரல்களை வைத்து அப்படி மீட்டும் போது அதில் ஒரு இசை வரும் இல்லையா, அது மாதிரி வாட் எ ஸ்டார் சாங் அண்ட் கேர்லெஸ் மியூசஸ் ஹர்ட். அந்த இசையை வாட் எ ஸ்டார் சாங் ஒரு அந்த இசை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டார் பாடின மாதிரி, ஒரு வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களினுடைய இசை அது இசைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இசையானது சாதாரண அவங்க காதில் கேட்காது, ஆனால் அது இசைக்குது. ஆனால் அது நம்முடைய ஆடிபிள் லிமிட்னு ஒன்று இருக்குது. நம்முடைய காதுக்கு இவ்வளவுக்கு கீழே இருக்கக்கூடிய சவுண்டும் கேட்காது, இதை விட மேலே இருக்கிற சவுண்டும் கேட்காது. நம்முடைய லிமிட் அவ்வளோதான். ஸோ அங்கே ஸ்டார்னோடிலிருந்து அந்த ஸ்டார்னுடைய பாடல்கள் அங்கேருந்து இங்கே கீழே வரும்போது நம்முடைய ஆடிபிள் லிமிட்டில் இருக்காது. ஆனால் அது ஒரு மிக உயரிய இசை. வாட் எ ஸ்டார் சாங் அண்ட் கேர்லெஸ் மியூசஸ் ஹர்ட். கேர்லெஸ் மியூசஸ்னா தேவதைகள். இந்த தேவதைகள் கேர்லெஸ் மியூசஸ் ஹர்ட் அவைகளுக்கு கேட்கும். அந்த மியூசஸ் ஹர்ட் த சாங் ஆஃப் தி ஸ்டார்ஸ். ஓல்டு க்ளோத்ஸ் அப்பான் ஓல்டு ஸ்டிக்ஸ் டு ஸ்கேர் எ பேர்டு. ஸோ இதெல்லாம் இருக்கும், எல்லாம் சின்ன வயசுல அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு காலத்தில் இசையிலையும் அதுலேயும் ஓவியத்துலையும் அப்படி இருக்கிறவங்களெல்லாம் ஒவ்வொன்றையும் சொல்லலாம். அந்த சின்ன வயசுல அந்த இளமை வயசுலலாம் எப்படியெல்லாம் சிறப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடைசி வரியில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஓல்டு க்ளோத்ஸ் பழைய ஆடைகள். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எனக்கு வேணாம், அந்த ட்ரெஸ் வேணாம், என்கிட்ட இந்த கலர் அந்த கலர், இந்த மாதிரி தைக்கணும் அந்த மாதிரி தைக்கணும், இங்கே ஒரு பட்டன் இங்கே ஒரு பட்டன் என்னென்னமோ பண்ணுவோம். ஆனால் ஏஜ் ஆக ஆக நமக்கு கூட அந்த கிளாத்ஸ்லாம் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ ஓல்டு க்ளோத் ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கோம் அவ்வளோதான். அப்போ ஓல்டு ஸ்டிக்ஸ் ஒரு பழைய குச்சிகளின் மீது பழைய ஆடைகளை அணிந்த டு ஸ்கேர் எ பேர்ட் ஒரு பறவைகளை பயமுறுத்தக்கூடிய. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கேர்க்ரோ, அந்த வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய ஸ்கேர்க்ரோ மாதிரி தான் இந்த வயசுல இருக்கிறோம் அப்படின்னு அப்படியே. அதாவது இந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு என்னுடைய காதலி இப்போ எப்படி இருப்பா, அப்போ எப்படி இருந்தா இப்போ எப்படி இருப்பா, அப்போ எப்படி இருந்தா இப்போ எப்படி இருப்பா என்று ஒவ்வொரு ஸ்டான்ஸாவையும் சொல்லிக்கிட்டே வரான். நவ் தி 7th stanza. Both nuns and mothers worship images. Nuns அதாவது கடவுளை வழிபடக்கூடிய நன்ஸ். நன்ஸ் அப்படிங்கிறது இது இங்கிலீஷ்காரன். அப்போ நன் என்பது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள். அவங்க எதை வழிபடுவாங்க, அவங்க எதை ஒர்ஷிப் பண்ணுவாங்க? தே ஒர்ஷிப் த இமேஜ் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட் ஆர் மேரி. மேரி அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய இமேஜ் தான் வழிபடுவாங்க. போத் நன்ஸ் அண்ட் மதர்ஸ். மதர்ஸ் என்ன பண்ணுவாங்க? தே ஒர்ஷிப் த இமேஜஸ் ஆஃப் தேர் சில்ட்ரன். குழந்தைகளை அவங்களுடைய தாய்மார்கள் வழிபடுவார்கள். அதாவது அந்த குழந்தைங்களை கடவுள் மாதிரி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த குழந்தைங்க எந்த குழந்தையை எந்த தாய் தலை மீது ஒரு கடவுளை போல் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றார்களோ அந்த குழந்தை மிக சிறந்த குழந்தையாக வரும் அப்படின்றான். அப்படிதான் சொல்லணும். அப்படின்னா என்னதான், குழந்தைங்களை நீங்க ஒரு குற்றவாளி மாதிரி பார்க்க கூடாது. அவங்கள நீங்க கடவுளாக பார்த்து வழிபடணும்.
அவங்க சின்னதா குழந்தைங்க சின்ன தப்பு பண்ணிட்டு கூட இப்படியே சிரிக்கும். அப்படி சிரிக்கும் போது வா தப்பு பண்ணியா முட்டி போடு, அங்க போ இங்க போ, நீங்களும் சிரிச்சுக்கிட்டு திருட்டுத்தனம் பண்றியா, நீ தானே அந்த லட்டை எடுத்த அப்படின்னா உடனே அது சிரிக்கும். சிரிச்சா தலைமையில தூக்கி கொண்டாடுனீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு தெய்வீகத்தன்மை தான் வரும். அப்படி இல்லாம அப்படி இந்த வேர்ல்டு லாவை பயன்படுத்தி நீ செஞ்சது தப்பு, சாரி கேளு, அங்க போய் நில்லு, இங்க போ, முட்டி போடு, கையை நீட்டு, காலை நீட்டுன்னு எதையாவது பண்ணீங்கன்னு அப்போ இது ஒரு மோசமான குழந்தையா போயிடும். அப்போ தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை வழிபடுகின்றார்கள். The nuns வந்து they worship. So both nuns and mothers ரெண்டு பேருமே worship images. இமேஜஸை worship பண்றாங்க. nuns எதை worship பண்ணுவாங்க? They worship the images of Jesus Christ or Mary. Mothers worship what? They worship their children. But those the candles light are not as those that animated a mother's reveries, but those the candlestick. Candlestickங்கிறது அது ஒரு religious symbol, அது ஒரு candlestick. அந்த both those the candles light are not as those that animate a mother's reverie. So animate a mother's reverie, அதாவது the children whom they are all worshipped by their mother. தங்களுடைய தாய்களினால் கொண்டாடப்படுகின்ற குழந்தைகளானவர்கள் அவங்கெல்லாம் ஒரு எக்ஸைட்டட் லைஃபை வாழ்வாங்க. ஒரு எக்ஸைட்டட் லைஃப் அப்படின்னா ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்வார்கள். பட் those the candles light are not. அதாவது அவங்கெல்லாம் கேண்டில்ஸ் லைட் மாதிரி. அதாவது அந்த நன்ஸுக்கு அங்க கேண்டில் லைட், இங்க குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளின் தாய் காட்டுகின்ற அந்த கொண்டாட்டம் அந்த குழந்தைங்களை ஒரு கேண்டில் லைட் மாதிரி அப்படி ஒரு புனிதமாக அந்த குழந்தைகளை வைத்து நீ அவங்க புனிதமானவர்கள் உயர்ந்தவர்கள்ங்கிற எண்ணத்துல நீங்க அந்த குழந்தைங்களை வளர்த்தீங்கன்னாவே அந்த குழந்தைங்க உயர்ந்தவர்களாக ஆகி விடுவார்கள். ஸோ தே லிவ் அண்ட் எக்ஸைட்டட் லைஃப், அவங்க ஒரு எக்ஸைட்டட் லைஃப்பை தான் வாழ்வாங்க. பட் கீப் எ மார்பிள் ஆர் எ பிரான்ஸ் ரெப்போஸ். அப்படின்னா ரெப்போஸ் அப்படின்னா காம், பீஸ்ன்னு அர்த்தம், அமைதியாக. பட் கீப் எ மார்பிள் ஆர் பிரான்ஸ். மார்பிள்ங்கிறது சலவைக்கல், பிரான்ஸ்னா ஒரு வெண்கலம். இந்த சலவைக்கல்லினால் அல்லது வெண்கலத்தினால் செய்யப்பட்ட உருவம் ரெப்போஸ்னா காம். அதாவது நீங்க வெண்கலத்தினால் அல்லது மார்பிள்னால செய்யப்பட்ட சிலைகளாகிய கடவுளை நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் ரிப்போஸ் கிடைக்கும், மனசுல அமைதி கிடைக்கும். ஆனா உயிரோட்டமுடைய குழந்தைகளை நீங்கள் கடவுளாக கொண்டாடினீர்கள் என்று சொன்னால் அந்த குழந்தைகள்கிட்ட அவங்களுடைய லைஃப் ஆனது ஒரு எக்ஸைட்டட் லைஃபாக அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் yet they the children, they too break hearts. They too, அந்த children கூட break hearts, அவர்களும் இதயத்தை நொறுக்குவார்கள். குழந்தைங்களை நீங்க இப்படி வளர்ப்பீங்க, ஆனா அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண வேண்டிய குரூப் வளர்ந்த உடனே டக்குன்னு உங்களை தூக்கி அடிச்சிருவாங்க. உங்க இதயத்தை அவர்களும் நொறுக்குவார்கள். ஓ பிரசன்சஸ் அப்படின்னு சொன்னா ஓ பிரசன்சஸ் that passes, that passion, piety or affection, இந்த மூன்று பேரையும் தான் presences அப்படின்னு சொல்லலாம். ஓ presences that passion உணர்வு பூர்வமான. ஸோ உணர்வு பூர்வமானவர்கள் யார்? லவர்ஸ். ஸோ ஓ presences that lovers. piety, பக்தி மிகுந்தவர்கள் யார்? nuns. piety or affection மிகுந்தவர்கள் யார்? மதர், தாய்மார்கள். ஸோ இவங்களை தான் ஓ presences அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு. ஓ presences, it means the lovers, the nuns, the mothers or affection knows, they know, அவங்களுக்கு தெரியும். இந்த mothers knows and that all heavenly glory symbolize, all heavenly
heavenly symbolize glory. இவைகள் எல்லாமே, and that all heavenly glory, இவைகள் எல்லாமே இந்த passion, the nun, இந்த mother, இவங்க எல்லாமே they are all the glorious symbol of heaven. இவங்க எல்லாமே the glorious symbol, மிக மிக உயர்ந்த புகழ்வாய்ந்த heavenுடைய symbol, அடையாளம். And that all heavenly glory symbolize, O self-born markers of man's enterprise. O self-born markers of man's enterprise. The மனிதன் உருவாக்குகின்ற man's enterprise, self-born markers. Self-born, அதாவது சுயமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது ஒரு தாய்மாரின் உண்மையான அன்பு கிடைக்காம அந்த செல்ஃப் பார்னா இருக்காங்க இல்லையா, அவங்க they are all the markers of man's enterprise. அந்த மனிதனுடைய என்டர்பிரைஸ் அப்படின்னா ஒரு ஒரு புதுமை, புதிய அந்த மனிதனுடைய ஒரு அச்சீவ்மெண்ட், சாதனையினுடைய மார்க்கர், கிண்டலும் கேலியுமானவர்களாக இவர்கள் செல்ஃப் பார்னா இருக்கிறவங்க இருப்பாங்க. லேபர், லேபர் இஸ் பிளாசமிங் or dancing where the body is not bruised to pleasure soul. Labor அப்படின்னா ஹார்ட் ஒர்க். லேபர் பிளாசமிங், அவங்க கிட்ட அந்த செல்ஃப் பாண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கடின உழைப்பு இருக்கும், கடின உழைப்பு பூக்கும் இருக்கும். ஆர் டான்சிங் வேர் த பாடி இஸ் நாட் ப்ரூயிஸ்ட் ஆர் பிளஷர் சோல். பிளஷர், டு பிளஷர் சோல் அப்படின்னா டு சாட்டிஸ்ஃபை த சோல், டு சாட்டிஸ்ஃபை த சோல், அதாவது ஆன்மாவிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஆன்மாவிற்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய. வேர் த பாடி இஸ் நாட் ப்ரூயிஸ்டு, அதாவது இந்த உடல் சிராய்ப்பாகாமல் இருந்தால், அதாவது இந்த செல்ஃப் பானா இருக்கிறவங்க தங்களை தாங்களே உருவாக்கிக்குவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய மதர்னுடைய கைடன்ஸு அப்படின்லாம் இருக்காது. மதர்னுடைய கைடன்ஸு அல்லது ஒரு நன் கடவுளுடைய கைடன்ஸ் இல்லாமல் செல்ஃப் பானாக இருக்கிறவங்க அவங்களுடைய பாடி ப்ரூயிஸ், ப்ரூயிஸ்னா சிராய்ப்பு, அவர்களுடைய உடல் சிராய்ப்பு இல்லாமல் இருந்தால் டு சாட்டிஸ்ஃபை சோல், ஆன்மாவை திருப்திப்படுத்துவார்கள். அவர்கள் கடின உழைப்பு அவர்களிடம் இருக்கும். ஆர் டான்சிங் வேர் த பாடி இஸ் நாட் ப்ரூஸ், அங்க நடனம் இருக்கும். நடனம், பாட்டு இவைகளெல்லாம் ஆன்மாவை திருப்திப்படுத்தக்கூடியவை, ஆன்மாவிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவை. நார் பியூட்டி பார்ன் அவுட் ஆஃப் இட்ஸ் ஓன் டெஸ்பேர். நார் அப்படின்னா நாட், பியூட்டி இஸ் நாட் பார்ன் அவுட் ஆஃப் இட்ஸ் ஓன் டெஸ்பேர். டெஸ்பேர்னா நம்பிக்கை இழந்து போறது. நம்பிக்கை இழந்து போனதிலிருந்து அழகு தோன்றாது. நீங்க அன்போட, இதுதான் பிலாசபியா தான் சொல்லணும். அதாவது ஒரு குழந்தைங்களை நீங்க அன்போட நடத்தணும், அவங்கள தெய்வத்தன்மை வாய்ந்தவர்கள் நீங்க நினைச்சுக்கணும், அவங்கள குற்றவாளிகளாக கருதக்கூடாது. அப்படி நீங்க ஒரு ஒரு தாயினுடைய ஒரு அன்பான அரவணைப்போட அப்படி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் அப்படி ஒரு ஒரு எக்ஸைட்டடாக இருக்கும். அப்படி இல்லாம ஒரு செல்ஃப் பாண்ட் அப்படி வளரக்கூடிய குழந்தைகள் கடின உழைப்பினால வளரும். இந்த குழந்தைகளுக்கு டான்சிங் வேர் தேர் பாடி இஸ் நாட் ப்ரூயிஸ், அதாவது உடல் உழைப்பு இல்லாம இருக்கும்போது டான்சிங், டான்சிங்கிறது மகிழ்ச்சியின் உச்சகட்டம். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஆன்மா சாட்டிஸ்ஃபை ஆகும். பியூட்டி என்பது ஒரு நம்பிக்கை இழந்ததிலிருந்து அழகு தோன்றாது. பியூட்டி என்பது ஒரு ஒரு நம்பிக்கையோட, அன்போட, நம்பிக்கையோட இந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் நமக்கு மிக சிறப்பாக வருங்கிற நம்பிக்கையோட நீங்க அந்த குழந்தைகள் மீது அன்பு செலுத்தி வளரணும். நீங்க அன்பு செலுத்தி இந்த குழந்தைங்க குறும்பு தண்டதை பார்த்துட்டு இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொல்லிவிட்டு போனோம், அந்த மாதிரி இப்படியெல்லாம் குழந்தைய வளர்த்தேன்னா அது உருப்படாது, கண்டிச்சு வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்பான். நீ ஒன்றும் கண்டிச்சு வளர்க்கணும் ஒன்றும் வேணாம். யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன், தே கம் த்ரூ யூ, நாட் ஃப்ரம் யூ. இந்த உலகத்தில் இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் உங்கள் குழந்தைகள் அல்ல, அதாவது உங்களுடைய குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல. உங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் உங்களிடமிருந்து வந்தவர்கள் இல்லை. தே ஆர் நாட் யுவர் சில்ட்ரன், தே கம் த்ரூ யூ. காட் சென்ட் த சில்ட்ரன் த்ரூ யூ. உங்கள் வழியா இந்த பூமிக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். இந்த வழியில வந்துச்சுன்னா இந்த வழிக்கு வந்து இது சொந்தமா? உங்க மூலமா இந்த குழந்தைங்க இந்த பூமிக்கு வந்திருக்கு அப்படின்னா பூமிக்கு நீங்க தான் அத்தாரிட்டியா? வேணா அதுங்களை நீங்க பாதுகாக்கலாம், அவ்வளவுதான். அதுங்களை நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படிதான் சொல்லுவோம். அது மாதிரிதான் இங்க
nor beauty born out of its own despair, nor Blair-eyed. Blair-eyedனா வீங்கிய கண்கள், swollen eyes, nor Blair eyes, nor not swollen eyes, wisdom of midnight oil. அதாவது கடினமாக midnight oil. I study, I earn by burning the midnight oil. அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, இரவு நேரத்து விளக்கை அதிக எண்ணெய் ஊற்றி எரிச்சு கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படிங்கிறதுக்கு burn the midnight oilனு ஒரு இடியம் இருக்குது, ஒரு மரபு தொடர். I burn the midnight oil அப்படின்னா இரவு பகலாக கஷ்டப்பட்டு அப்படின்னு அர்த்தம். இரவு பகலாக கஷ்டப்படுத்து என்பதை விட நீங்கள் அன்போட பிரியமாக இருந்தீங்கன்னா அது வரும். நீங்கள் ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு படிக்க வேணாம். நீங்கள் ஒரு இந்த சப்ஜெக்டையை நீங்கள் விரும்பி நேசித்து நீங்கள் படித்து பாருங்கள், இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வரும். ஐயோ இதை படித்து தொலைணுமே, சே எப்படி இதை பரீட்சையில் கேட்டு தொலைமா, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இப்போ நீங்கள் படித்தீங்கன்னு வச்சிங்களேன், சத்தியமாக அந்த பாடம் உங்களுக்கு வரவே வராது. ஐ லேர்ன் எவ்ரி திங், நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், இதெல்லாம் கற்றுக்கிறேன், எனக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னு நீங்கள் ஆசையோடு நீங்கள் படிங்க, அது உங்களுக்கு வரும். நீங்கள் அன்போடு ஒரு குழந்தைய வளங்க, அந்த அன்போடு அந்த குழந்தைங்க வரும். நீங்கள் ஒரு வெறுப்போடு அந்த குழந்தைய வளர்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க யூஸே ஆகாது, அப்படி தான் போயிடும். not by the swollen eyes, wisdom out of the midnight. அந்த விஸ்டம் ஆனது கடினமான உழைப்பில் வராது. நீங்கள் உண்மையான அன்பு ஆர்வத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வரும். நான் கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் வராது. ஓ செஸ்னட் ட்ரீ, கிரேட் ரூடட் பிளாசமர். ஓ செஸ்னட் ட்ரீ, செஸ்னட் என்கின்ற மரமே, கிரேட் ரூட்டட் பிளாசமர், நன்றாக வேரூன்றி பூக்கள் பூத்து தழும்புகின்ற செஸ்னட் மரமே. ஆர் யூ த லீஃப், நீ லீஃபா? த பிளாசம், நீ ஒரு மலரா? ஆர் த போல்னா ட்ரங்க் ஆஃப் ட்ரீ, அடிமரம், நீ ஒரு அடிமரமா? ஒரு அடிமரத்தை வச்சு இதுதான் செஸ்னட் ட்ரீன்னு சொல்ல முடியுமா? ஒரு இலையை எடுத்துக்கிட்டு இதான் செஸ்னட் ட்ரீன்னு சொல்ல முடியுமா? ஒரு பூவை எடுத்துக்கிட்டு இதான் செஸ்னட் ட்ரீன்னு சொல்ல முடியுமா? ஆர் யூ த லீஃப், த ஃப்ளவர், ஆர் த போல்? ஓ பாடி ஸ்வெய் டு மியூசிக், அதாவது இசைக்கு அசைந்தாடுகின்ற உடலே. ஒரு இசை போட்டால் நம்மளை அறியாமையே இந்த உடல் அசையும். ஓ பிரைட்டனிங் கிளான்ஸ், அப்படியே அந்த அதாவது அந்த கிளான்ஸ், அந்த பார்வையே பிரைட்டாகும். அந்த குழந்தையினுடைய பார்வையே பிரைட்டாகும். அந்த பார்வையே அப்படி ஒரு அறிவு தீட்சண்யம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி பிரைட்டனிங்காக இருக்கும். பிரைட்டனிங் கிளான்ஸ். ஹவு கேன் வி நோ த டான்சர் ஃப்ரம் த டான்ஸ்? ஒரு டான்ஸிலிருந்து டான்ஸரை நாம் எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும்? ஹவு கேன் வி நோ, நாம் எவ்வாறு அறிவோம் த டான்ஸரை ஃப்ரம் த டான்ஸ்? ஒரு டான்ஸிலிருந்து டான்ஸரை நாம் அறிய முடியுமா? முடியாது. அது மாதிரி இசை அப்படின்னா அதுவா உடல் அசையும். உங்களுக்கு அறிவு நிறைய இருக்கு அப்படின்னா உங்க கண் பார்வையே அப்படி இருக்கும். தீட்சணியம், பிரைட்டனிங் கிளான்ஸ் இருக்கும். குழந்தைங்கிட்ட அது இருக்கும். அந்த குழந்தைங்கிட்ட அதுங்க இருந்துச்சுன்னா அவங்களுடைய லைஃப் ஆனது ஒரு எக்ஸலண்டா, ஒரு எக்ஸோட்டிக்காக அவங்களுடைய லைஃப் இருக்கும். அப்போ குழந்தைங்களை, அதாவது கிட்டத்தட்ட குழந்தைங்களை எப்படியெல்லாம் வளர்க்கணுங்கிற மாதிரி இவன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய காதலி இப்படி தான் இருப்பா என்று தன்னுடைய காதலியை அந்த சின்ன குழந்தையாக அவள் இருக்கும்போது இப்படித்தானே இருந்திருப்பா என்று கற்பனை பண்ணி இப்போ ஓல்டு ஏஜில் எப்படி இருப்பாங்கிறத கொண்டு போய் அப்படியெல்லாம் யோசித்து இந்த அமங் ஸ்கூல் சில்ட்ரன் என்கின்ற இந்த போமை W. பேட்ஸ் எழுதியிருக்கிறார். தேங்க்யூ.